கொடைக்கானல். இந்த பெயரை கேட்டவுடன் கொடைக்கானலில் எப்போது மலர் கண்காட்சி நடக்கும், அங்கே போனால் குணா குகையை பார்க்கலாமா, சூசைட் பாயிண்ட் பகுதிக்கு அனுமதி உண்டா என எத்தனையோ கேள்விகள் மனதிற்குள் எழும். தமிழக சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமான இடம் கொடைக்கானலுக்கு உண்டு. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் ஒரே நாளில் வெவ்வேறு வானிலை மாற்றங்களை உணரலாம். அதாவது சுள்ளென அடிக்கும் வெயில் நடுவே மேகம் மலைகளை தழுவுவதை நேரடியாக காணலாம். திடீரென பனிப்பொழிவு நரம்புகளை விடவிடவென நடுங்க வைத்துவிடும். இப்படி குளிர்கிறதே என திகைத்து நின்றால் திடீர் மழை உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். கலவையான வானிலை மாற்றங்கள் நிலவும் கொடைக்கானலில் காண்பதற்கும் ரசிப்பதற்கும் நிறையவே இருக்கிறது. கொடைக்கானலில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வெள்ளி நீர்வீழ்ச்சி. வெள்ளியை உருக்கி மேலிருந்து கொட்டுவது போல் இருப்பதால் இதற்கு வெள்ளி நீர்வீழ்ச்சி என்று பெயர் வந்திருக்கிறது. சுற்றுலா பயணிகளின் நிச்சய தேர்வாக இருக்கிறது இந்த நீர்வீழ்ச்சி. சுற்றுலா பயணிகள் ரசித்து அனுபவிக்க வேண்டிய இடமாக கொடைக்கானல் ஏரியை சொல்லலாம். 1863ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஏரி மொத்தம் 60 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த ஏரியில் பயணிகள் உல்லாசமாக படகு பயணம் செய்ய சுற்றுலாத்துறை விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. ஏரியின் அருகே குதிரைகளை வாடகைக்கு எடுத்து ஏரியை சுற்றி உல்லாசமாக சவாரியும் செய்யலாம். ஊட்டியில் மலர் கண்காட்சி எவ்வளவு சிறப்போ அதே போல சிறப்பு வாய்ந்தது கொடைக்கானல் மலர் கண்காட்சி. கொடைக்கானல் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ளது இந்த பூங்கா. மொத்தம் 20.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்காவை உருவாக்கியவர் பிரையன்ட் என்பவர். இந்த பூங்காவில் ஏறக்குறைய 325 வகையான மரங்களும் 740 வகையான ரோஜா மலர்களும் உள்ளன. கொடைக்கானலில் இன்னொரு சிறப்பு வாய்ந்த இடம் கோக்கர்ஸ் நடைபாதை. மலை உச்சியில் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து மலைகள், அதனை தழுவும் மேகங்கள், சுற்றிலும் இருக்கும் நகரங்கள் போன்றவற்றை காணலாம். இது மட்டுமில்லாமல் குணா படத்தில் இடம்பெற்றிருக்கும் குகை, டால்பின் மூக்கு, சூசைட் பள்ளத்தாக்கு போன்றவையும் கொடைக்கானலில் அதிகம் கவனத்தை பெறுகின்றன. சென்னையில் இருந்து 528 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கொடைக்கானல். பஸ், ரயில், கார் மூலம் திண்டுக்கல் சென்று அங்கிருந்து கொடைக்கானல் போகலாம். மதுரை வரை விமானத்தில் சென்று அங்கிருந்தும் கொடைக்கானல் பயணிக்கலாம். கொடைக்கானலில் 700 ரூபாய் தொடங்கி வாடகைக்கு அறைகள் கிடைக்கின்றன.